என்ன இருந்தாலும் ஆதியோட மனசு மாறுற மாதிரி எனக்கு தோணல தொல்காப்பியன். என்ன கேட்டால் நீங்கள் பண்ணது மிஸ்டேக்னு தான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை ஆதிக்கிட்டயோ இல்லை உஷாக்கிட்டே பேசுறது சுத்த வேஸ்ட். நேராக போய் ரேகாட்ட பேசியிருக்கணும். ரேகா கிட்டியா? ஆமாங்க, தான் கட்டிக்க போறவன் இன்னொரு பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணம் தெரிஞ்சா எந்த பொண்ணு தான் ஏத்துக்குவா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க போய் ரேகாட்ட பேசுற விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சா ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவான். அவன் எப்போ நல்ல விதமா ரியாக்ட் பண்ணிருக்கான்? எனக்கு ஆதியோட ரியாக்ஷனை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னோட கவலை உஷாவை பத்தி தான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்பவே நான் ரேகா கிட்ட போய் பேசுறேன். சரி. வரேன். வணக்கம் மேடம். சார். வணக்கம். வணக்கம் துர்காபன். என்ன சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அடுத்த கட்டடம் எதுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன பேசிட்டு இருந்தீங்க? எங்களுக்குள்ள பேசுறதுக்கு கட்டடத்தை தவிர வேற விஷயமே இருக்காதா? வேற விஷயமா? துர்காபன், உங்க கல்யாணம் வேண்டா? கோச்சிக்காதீங்க துர்காபன். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிறது பழமொழி. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளாட்டை கட்டிட்டீங்க. அடுத்ததா கல்யாணமோன்னு நினைச்சேன். லாஜிக் ஓகே தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்து கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரணும். நிச்சயமா அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். மேடம், தீர்ப்பு அது பாட்டுக்கு வரட்டும். நாம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளோட யோசனை எல்லாம் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறதுல தான் இருக்கணும். ஆதி என்னடான்னா நான் ஸ்டாப்பா கட்டடத்தை கட்டிட்டே இருக்கிறான். நாம சும்மா இருந்தா எப்படி? நாமளும் ஒரு 4 இடத்துல அஸ்திவாரத்தை தோண்டி போட வேண்டாமா? அப்பதானே நம்ம பவர் என்னன்னு தெரியும் அவனுக்கு. இதை பாருங்க தாஸ், நாம நமக்காக தான் வாழணும். நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஆதியை பத்தி நமக்கு என்ன? அடுத்தவங்களுக்கு நாம எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொல்சு, நம்மள மாதிரி உங்களை மாதிரி கட்டடம் கட்டுற ஆளுக்கு தத்துவம் தேவையில்லை. நான் சொல்றதோட கருத்து என்னன்னா, இந்த தொழில இடைவெளி விட்டுறக்கூடாது. கேப் இல்லாம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். பிஸியா வேலை நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஃபீல்டுல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அதனால தாங்க சொல்றேன், லேட் பண்ணாம அடுத்த ஒர்க் ஆரம்பிங்க. அது எப்படிங்க முடியும்? அதுக்கான பணம் எங்க கிட்ட இல்ல. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்ல இருக்கோம். அதுக்கப்புறம் கட்டிட்டு இருக்கிற கட்டடம் அப்படியே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்புறம் உங்க 10 லட்சம் வரை திருப்பி தரணும். அந்த 10 லட்சத்தை நீங்க மறந்துருங்க. எனது மறந்துடுறதா? ஆமா, அதுக்கேத்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஐடியாவோட தானே நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாயோட ஒரு பெரிய அமௌண்ட் நான் உங்களுக்கு தர்றேன். நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுக்குவோம். ஒரு அருமையான இடத்த நான் பார்த்து வச்சிருக்கிறேன். அங்கேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிருவோம். இல்லைங்க, அதெல்லாம் சரியா வராது. ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் நஷ்டம், தவிர பேங்க் லோன் எல்லாம் இருக்கு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். அதுவும் இல்லாம புதுசா இந்த பாட்டனி சேர்க்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் ஒத்து வராது. என்ன தோல்சு, நீங்க மட்டும் முடிவு பண்ண எப்படி? ஹலோ, இந்த கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர், அந்த முறையில் தான் சொல்றேன். நான் ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி, நீங்க ரேகாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே, பார்த்துட்டு வந்துருங்களேன். ஆமா ஆமா, நான் கிளம்புறேன் சார். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, பாய். தொல்சு, நீ தேறிட்டயா? என்னையவே சைட்ல ஒதுக்குறியா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னுடைய டீலிங் என்ன? வேண்டாம் தொல்சு. ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? படம் போடுறது, கோடு போடுறது. அதோட நிறுத்திக்க என்ன? சிவதாஸ், இதெல்லாம் என்ன பேச்சு? வேணாம். உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். ஓ, பார்ட்னரா பேசுறீங்களாக்க? நீ என்ன பெரிய பார்ட்னர்? நீ எவ்வளவு துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற? ஒரு 101 ரூபா. இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல என்னோட பணம் 10 லட்சம் ரூபா இருக்கு. கடனை அடைச்சு காப்பாத்தி விட்டு இருக்கிறேன். சொல்ல போனா இந்த ஆபீஸ்ல எல்லாத்த விட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் அதிகமா பண்ணிருக்கிறேன். இதை பார், பணம் யார் வேணாலும் தரலாம். ஆனா இந்த ஆபீஸை உருவாக்குனது நான், அபி, உஷா. எங்க 3 பேரோட உழைப்பும் கமிட்மெண்ட் தான் இந்த ஆபீஸை தவிர உன்னோட பணம் கிடையாது. பேசு பேசியா, நல்ல வாய்களையே பேசு. அந்த பைனான்சியர் வந்து அபிமேடத்தை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டானே, அப்ப சொல்ல வேண்டியதானயா இந்த உழைப்பு பேப்பர்மெண்ட் எல்லாம்? அண்ணா, பேப்பர்மெண்ட் இல்லைண்ணா, கமிட்மெண்ட். ஏதோ ஒரு மென்ட் விடியா. இப்ப என் காசு மட்டும் இல்லைன்னா நாரி போயிருக்கேன் உங்க ஆபீஸு. உங்க பேரை நான் காப்பாத்தி கொடுத்துருக்கிறேன். ரொம்ப பேசாத சிவதாஸ். பணம்னு பேசுறிய, உன்கிட்ட இருக்கிற பணம்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஓஹோ, நாய் வித்த காசுன்றியா? யோ, என் பணம் பாவத்தில் வந்த பணம் தான்யா. ஆனா அதுக்கு பவர் ஜாஸ்தி. என்ன மாதிரி ஆளுங்க சிட்டியில இல்லைன்னா பல விஷயங்கள் நின்று போயிருயா.
நீங்க எல்லாம் கட்டடம் கட்ட முடியாது தெரியுமா? பெருசா கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு மட்டும் வச்சுட்டா போதுமா? என்ன மாதிரி ஆளுங்க இல்லைன்னா தொழில் நடத்திட முடியுமாயா? ஏயோ பூமி பூஜை போட்டீங்களே, அன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த சிவதாஸ் மட்டும் அன்னைக்கு இல்லாம போயிருந்தா நீங்க அஸ்திவாரமே தோன்றிருக்க முடியாது. அந்த நன்றியை மறந்துட்டு பேசாத. என்ன பாக்குற? உன் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை தவிர மேடம் பக்கத்துல வேற யாரும் ஒட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படிதானே? அது ஓம் புத்தி. நீ அபிகிட்ட நல்ல நோக்கத்துல பழகலன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு ஒதுங்கிடு. பின்ன லட்டு மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு ஆண் சிங்கம் எதுக்காக என் நெருங்குவான்? தொல்சு, என்னோட நோக்கம் ரொம்ப இயற்கையானது. இடைஞ்சல் பண்ணாதேயோ. நான் இருக்க வரைக்கும் உன்னோட அசிங்கமான நோக்கம் நிறைவேறாது. அவங்க என்ன மீறி நடக்க மாட்டாங்க. அதெல்லாம் முன்ன தம்பி, இப்பெல்லாம் வேற. நீ வேணா அவங்கள்ட்ட போய் சொல்லி பாரு என்ன நடக்குதுன்னு. நீயே கவனி. யோ, என்னோட ரேஞ்சு, என்னோட மூவ்மெண்ட் எல்லாமே வேறயா. இதே ஆபீஸ்ல நான் பார்ட்னரா உட்காரனா இல்லையான்னு பாருயா. எழுதி வச்சுக்கோ. நான் பார்ட்னரா உட்கார்ந்த உடனே இந்த போஸ்ட் ஆபீஸ் போறது, இந்த பேங்க் போறது, இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும். என்ன வரட்டா? ஏமா 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 அம்மா நில்லுமா. ஏமா ஏமா ஒண்ணுதாம்மா. ஏமா யாருமா நீங்க? யாரை பார்க்கணும்? நீங்க பாட்டு உள்ள போயிட்டே இருக்கீங்க. மிஸ் ரேகாவை பார்க்கணும். அவங்கள பார்க்க முடியாதுமா. அவங்கள பார்க்கறதா இருந்தா ஆபீஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கதான் பார்க்கணும். இங்கெல்லாம் வரக்கூடாதுமா. இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் இங்க பார்க்க முடியாதுமா. அதுவும் இல்லாம மேடம் இங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சொன்னா கேளுங்கம்மா. ஏமா இப்படி புடிவாதம் பண்றீங்க? நாகராஜ், மேடம் என்னங்க சத்தம்? மேடம் இவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப புடிவாதம் பண்றாங்க மேடம். சரி, லான்ல வந்து வெயிட் பண்ண சொல்லு. சரி மேடம், நீங்க உள்ள போங்க. மேடம், இன்ஜினியர் சார் லைன்ல இருக்காரு. குடு. ஹலோ. சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க, அந்த டிராயிங் எல்லாம் நானே ரெடி பண்ணுது. எனக்கு அந்த எலிவேஷன் அப்படியே வேணும். முடியும்னா செய்யுங்க, முடியலன்னா நீங்க வேலையை விட்டு போயிடுங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஹலோ, நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன். அப்படியா? ஞாபகம் இல்லை. சொல்லுங்க. பர்சனலான ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். அதுல உங்க எதிர்காலமும் சம்மந்தப்பட்டிருக்கு மிஸ் ரேகா. என்ன சொல்ல வரீங்க? பர்சனல்ங்கிறீங்க, எதிர்காலங்கிறீங்க, புரியல. நீங்க மிஸ்டர் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா. இப்போ நான் சொல்ல வர விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு உஷாவும் நீங்க கட்டிக்க போற ஆதியும் ஒருத்தர் விரும்பினாங்க. உங்களுக்கு அநேகமா இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? ரேகா, ஆதிக்கும் உஷாவுக்கும் நடுவுல சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு.
லவர்ஸ் நடுவில் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானே. அஃப்கோர்ஸ் நீங்களும் ஒரு பொண்ணு, இது எல்லாமே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்குள்ள வந்த அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ண முடியாம இப்போ இந்த மாதிரி நிலைமையில வந்து நிக்குது. இது பாருங்க அபி, நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆதி உஷாவோட காதல், முறிவு எல்லாமே. வேற ஏதாவது சொல்லணுமா? இது பாருங்க ரேகா, நீங்க இப்பதான் இந்த பிரச்சனைக்குள்ளவே வந்திருக்கீங்க. சோ இதோட ஆழம் உங்களுக்கு தெரியாது. நியாயமா உஷா தான் ஆதியோட சேர வேண்டியவ. அதுக்கான நியாயமான காரணங்கள் நிறைய இருக்கு. சோ நீங்க ஒதுங்கிக்க சொல்றீங்களா? ஆனா அதுக்கு அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கல மிஸ் அபி. ஏன்னா எனக்கு நடந்தது பூரா தெரியும். இல்லைங்க, உஷாவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாது பாருங்க. எனக்கு தெரியும் உஷாவை ஆதி ஒன்னும் ஏமாத்தல, நிராகரிக்கல. ஆதிய தூக்கி எறிஞ்சது, அதுவும் மோசமான விதத்துல தூக்கி எறிஞ்சது உஷாதான். ஆதி மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருங்க, இதுவே உஷாவை ஆதி ஏமாத்திருந்தா நானே அவரை சத்தம் போட்டு அவரு தப்ப சுட்டி காட்டி உஷாவை கட்டிக்க சொல்வேன். ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. சொல்ல போனா ஆதிதான் ஏமாத்தப்பட்டிருக்காரு, உஷாதான் ஆதியை ஏமாத்திருக்கா, அவரை கைவிட்டுட்டா. இது எல்லாமே உண்மைதான் ரேகா. ஆனா இப்ப விஷயம் வேற மாதிரி இருக்கு, இன்னும் சீரியஸா இருக்கு. ஐ மீன் உஷா இப்போ கர்ப்பமா இருக்கா. என்னங்க நீங்க, நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. தெரியும் உஷா கர்ப்பமா இருக்கிறது, அது சம்பந்தமா ஆதிக்கிட்ட நீங்க பேசினது, ஆதியோட ரியாக்ஷன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆதி என்கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு, எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு கிடையாது அபி. இது பாருங்க, எனக்கு இதுல அந்த உஷா மேலதான் கோவம். தான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் ஆதிய தூக்கி எறிஞ்சானா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவளுக்காக போய் நீங்க சப்போர்ட்டுக்கு வரீங்க. போங்க, போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ரேகா டென்ஷன் ஆகாதீங்க. அவளோட நடவடிக்கை கேட்கும்போது எனக்கே ரொம்ப எரிச்சல் வருது. ஆனா ஆதி இரிட்டேட் ஆகாம பொறுமையா இருக்காரு. அவரோட இடத்துல நான் இருந்திருந்தா நடக்கிறதே வேற. உஷாவை பத்தி தெரியாம எதுவும் தப்பா பேசாதீங்க மிஸ் ரேகா. ஆதி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா புரியுது, அவளோட கேரக்டர் சரியில்லை. ஒரு தப்பான பொம்பளையா தான் இருக்கணும். ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன் கோப்படுறீங்க? நான் ஒண்ணு காரணம் இல்லாம பேசல. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆதியோட தன்னோட படிக்கையை ஷேர் பண்ணிக்கிட்டது அவளோட முதல் தப்பு. தான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் ஆதிய தூக்கி எறிஞ்சது அவ செஞ்ச இன்னொரு தப்பு. அவளுக்காக நீங்க பேச வந்தது உங்களோட தப்பு. வெளியே போங்க. ரேகா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம். கெட் அவுட். எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ தெரியுமே நான் எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன். என்கிட்ட ஒளிவு மறைவு கிடையாது, உங்களை மாதிரி அல்ப புத்தியும் கிடையாது. உண்மையை ரேகா கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. சைட்ல என்கிட்ட வந்து சண்டை போட்ட, சவால் விட்ட, அங்கே எதுவும் நடக்கல. அதான் இங்க ட்ரை பண்ண வந்திருக்கியா? ஏன் இந்த மாதிரி சகுனி வேலை எல்லாம்?
Just leave this place before you get insulted. Leave! Thanks, Rekha. It's okay.